பலியில் கலந்திடுவோம். அனுதினம் அவரை தேடிடுவோம். அன்புடன் அவர் பதம் நாடிடுவோம். பாருங்கள் வாருங்கள் கூடிடுவோம். வல்லவர் இயேசுவை போற்றிடுவோம். வாருங்கள் வாருங்கள் கூடிடுவோம். வல்லவர் இயேசுவை போற்றிடுவோம். தாயின் கருவினிலே தயவாய் தெரிந்தெடுத்தார். உள்ளங்கையினிலே நம்மை பொறித்து வைத்தார். கண்ணின் மணி போல் காக்கும் தேவன் கருத்தாய் நம்மை காக்கின்றார். கண்ணின் மணி போல் காக்கும் தேவன் கருத்தாய் நம்மை காக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் கூடிடுவோம். வல்லவர் இயேசுவை போற்றிடுவோம். வாருங்கள் வாருங்கள் கூடிடுவோம். வல்லவர் இயேசுவை போற்றிடுவோம். உயர்ந்த எலும்புகளே உயிர்த்து எழுந்திடுவோம். புலரும் வாழ்வினிலே புனிதம் காத்திடுவோம். அன்பின் தேவன் நம்மை என்றும் அரவணைத்து காக்கின்றார். அன்பின் தேவன் நம்மை என்றும் அரவணைத்து காக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் கூடிடுவோம். வல்லவர் இயேசுவை போற்றிடுவோம். வாருங்கள் வாருங்கள் கூடிடுவோம். வல்லவர் இயேசுவை போற்றிடுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாயாம் திரு அவை ஆண்டவரின் உருமாற்ற பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. இந்த நாளில் இந்த உருமாற்றம் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம், நாமும் மாற வேண்டும். உடல் அளவில் மட்டுமல்ல, மனதளவிலும் கடவுளின் பிள்ளைகளாக மாற வேண்டும். நாம் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல, மேலுலகை சார்ந்தவர்கள் என்பதை ஆண்டவரின் உருமாற்றம் நமக்கு மெய்ப்பித்து காட்டுகின்றது. இதை மனதில் கொண்டவர்களாக இந்த திருப்பலியில் தொடர்ந்து பங்கெடுப்போம். மேலும் இந்த திருப்பலியை ஜோஸ்பின் ராஜா ஆண்மையிலை பாட்சிக்காகவும், எட்பன் செல்வநாதன் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், மோரிஸ் அமர் செல்வா ஆண்மையிலை பாட்சிக்காகவும், எமானுவேல் பிபியானா ஆண்மையிலை பாட்சிக்காகவும், கம்பனா யுவோன் டெனிஸ் குளோதியா ஆண்மையிலை பாட்சிக்காகவும், தனிஸ்லாஸ் பெரிய நாயக மேரி, லூர்து சாமி அன்னமரி ஆண்மையிலை பாட்சிக்காகவும், அமிர்தா சுரேஷ், பால் பேபியன் ராஜ் குடும்ப நன்றியாகவும், ஜோசப் சேவியர் அற்புதமேரி திருமண நல்ல முறையில் நடைபெற்றதற்கு விசா கிடைத்ததற்கும் நன்றியாகவும், ஜேசுதாஸ் ரெபேகா அண்ட் மெலானி உடல் உள்ள நலனுக்காகவும் வேண்டுதல்கள் நிறைவேறவும், பிரிட்டோ மேரி ஜோ ஆண்டோனியா உடல் உள்ள நலனிற்காகவும் வேண்டுதல்கள் நிறைவேறவும், ஜோசப் ஜெயராஜ் மூளையில் இரத்த கசிவு நீங்கி விரைவில் குணம் பெறவும், ஆரோக்கியமேரி அந்தோனியாருக்கு நன்றியாகவும், அல்ஃபோன்சா அந்தோனியாருக்கு நன்றியாகவும், அந்தோனி ஞானசெல்வி குடும்பத்தினர் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், நீல் ரோஸ்லின் ஆரியோ குடும்பத்தினர் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், நதின் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், அமல் கேத்ரின் மேக்ஸ்மில்லன் ஜோனா கிரீசல்
அலெக்சாண்டர் குடும்ப நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும். பிரசாந்த் சந்தியா நன்றியறிதலாகவும் மகிழ்ச்சி நிறைந்த திருமண வாழ்வு வேண்டியும். டேனி நல்ல எதிர்காலத்திற்காகவும் உடல் உள்ள நலனிற்காகவும். மார்டின் நல்ல எதிர்காலத்திற்காகவும் உடல் உள்ள நலனிற்காகவும். சர்பிரசாத மேரி, அந்தோனி அம்மாள், ஜோசப் பாண்டியராஜன், செபஸ்தியான் மேரி நட்சத்திரம் ஆண்மைலை பாட்சிக்காகவும். ஜோசப் ராமகிருஷ்ணன் உடல் நலனிற்காகவும் நன்றியாகவும். சவரிராஜ் ஆண்மைலை பாட்சிக்காகவும். சுந்தரி நன்றியாகவும் வீட்டு பிரச்சனைகள் விரைவில் முடிவு பெறவும். லோராவுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டியும். அந்தோனியாருக்கு நன்றியாகவும். வின்சென்ட் ராஜ் நானியின் பேரன் உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். ஜெயா நடராஜன், சுஜன், சுப்ரியா குமாரன் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். வின்சென்ட் பிரேமா, ஷாம், லில்லி, சாரோன், சார்லஸ் உடல் சுகம் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும். சுந்தரியின் சங்கிலி கிடைத்ததற்கு நன்றியாகவும் உடல் நலம் தொழில் வளர்ச்சிக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும். SM அரசு குடும்ப நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும். துளோரன் பாஸ்காலின், பிரபாகரன், சோஃபியா நன்றியாகவும். சபரிமுத்து ரெஜினா மேரி குடும்பத்திற்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும். டெவின் முதலாம் ஆண்டு பிறந்தநாள் நன்றியாகவும். ஆற்காடு மகிமை வினோத், ரெனினா நன்றியாகவும். அக்காவுக்கு 3வது பிறந்தநாள் நன்றியாகவும். சந்தனசாமி லக்குவா ஆண்மை இலைப்பாட்சிக்காகவும். அருள்ராஜ் ஜோசப் மேரி குடும்பத்தினர் அந்தோனியாருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் மகளுக்கு வரன் வேண்டியும். ஆவே மரியா பில்டர்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும். புஷ்பா சுரபி நன்றியாகவும் சுரபியின் படிப்பிற்காகவும். வீடர் தேவர் ரூபன் இறைவனர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். நெஸ்ட்ரோ ஹெல்டப்பா மேரி வில்சன் குடும்ப கருத்துக்களுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியாகவும். தர்சிஸ் ஜனின் குடும்பத்திற்கு புனித அந்தோனியார் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும். உத்ரியதாஸ் உத்ரேஸ்தல ஆன்மாக்களுக்காகவும். தேவசகாயம் மோட்சராக்கினி நன்றியாகவும் உடலுள்ள நலனிற்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும். பிள்ளைகளுக்கு அரசு வேலை கிடைக்கவும் திருமணம் நடைபெறவும். திருமதி ரஜினி அந்தோனியாருக்கு நன்றியாகவும் உடல் உள்ள நலனிற்காகவும் நல்ல பாதுகாப்பு வேண்டியும். பிரபு வழக்குகளில் வெற்றி பெறவும் உடல் நலனிற்காகவும் பாதுகாப்பு வேண்டியும். இலிஸ்பு திவாகர் MBBS 2ஆம் ஆண்டு தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றியாகவும். ஆண்டனி ஜீபக் PG நீட்டில் நல்ல வெற்றி பெறவும். ஆரோக்கிய மேரி தேவதாஸ் ஆண்மை இலைப்பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பலியில் நமது பங்கு திருவிழாவானது கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியிருக்கிறது. அந்த திருவிழா நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்ற மாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவர் என வியத்தகு முறையில் முன்னறிவித்தீரே. உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பார்ந்த உம் திருமகனின் குரலுக்கு செவிசாய்த்து அவரோடு உடன் உரிமையாளர்களாகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, திரு வசனங்கள் 9 - 10 மற்றும் 13 - 14 வரை. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையில் இருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் அமர்ந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பல்லவி: உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். 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 ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர்
அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உன்னத நீரே. தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். இரண்டாம் வாசகம். விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது மகிழ்ச்சியாக குறைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர்களை இவர் பொருட்டு நான் கூறப்படுகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்த போது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருந்த இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்களும் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரனும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெண்மையான வெள்ளை வெளியென ஒளி வீசினர். அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரவி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தில் நின்று, என் நண்பார்ந்த மைந்தர் இவரை, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் இருந்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த பொழுது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்று பின்னாடி நோக்கிட்டார் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாயார் திரு அவை ஆண்டவரின் உருமாற்ற விழாவினை சிறப்பிக்கின்றது. இந்த ஆண்டவரின் உருமாற்ற விழா நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உருமாற்றம் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம், நாம் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல, நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதை ஆண்டவரின் உருமாற்றம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களை, நாம் நமது வெளிப்புற உடலுக்கு எவ்வளவோ அழகு செய்வோம், அணி செய்வோம். நமது வெளிப்புற அழகை நாம் காப்பாற்றுவதற்காக எண்ணற்ற செயல்களை நாம் செய்து கொண்டிருப்போம். அதற்கான பொருட்களை தேடி தேடி வாங்கி பயன்படுத்துவோம். ஆனால் அது மட்டும்தான் நமது உருமாற்றத்தை வெளிப்பாடு, அதுதான் நமது அழகின் வெளிப்பாடாக இங்கு பார்க்கின்ற பொழுது இல்லை என்பார்களே. அழகு என்பது நமது உள்ளத்திலிருந்து வருவது. நாம் அழகான பகட்டான உடைகளை அணிவதனாலோ, அல்லது நமது முகங்கள் வெள்ளையாக இருப்பதனாலோ, அல்லது நீண்ட கூந்தலை வைத்திருப்பதனாலோ, அல்லது நகைகளை அதிகமாக அணிந்திருப்பதனாலோ நாம் அழகானவர்களாக மாறிவிட முடியாது. அது நமக்கு எப்பொழுதுமே ஒரு அழகை சேர்க்காது. மாறாக நாம் உள்ள அளவில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் அழகானது அமைந்திருக்கிறது. அந்த அழகு என்பது நமது உள்ள அளவில் இருக்கின்றது. நமது உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றதோ அதை பொறுத்துதான் அழகானது வெளிப்படுகின்றது. ஆண்டவரின் தோற்ற மாற்றத்தின் போது அவருடைய உடை இந்த உலகில் எந்த சலவைக்காரனும் வெளுக்க முடியாத அளவிற்கு வெள்ளை வெளியேற ஒளி வீசியது என்று இதை நடத்தி நாம் வாசிக்க கேட்டோம். அது அவருடைய உள்ளத்தில் இருந்த தூய்மையின் வெளிப்பாடு. அவரது உள்ளத்தில் இருந்த தூய்மையின் வெளிப்பாடுதான் அந்த ஒளியானது. நமக்குள் அந்த மாற்றம் வருகின்ற பொழுது நாமும் அதுபோல் ஒளிர்வோமா? நமது உடலுக்கு எண்ணற்ற அழகுகளை செய்கின்றோம். நாம் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் நம்ம முகத்தில் ஏதோ ஒரு சின்ன கொப்பளமோ பருவோ வந்துவிட்டால் கூட அதற்காக அவ்வளவு மெனக்கெடுவோம். எத்தனை பவுடர்கள், எத்தனை கிரீம், எத்தனை ஐயோ! அந்த முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப் கிட்டுன்ட்டு தனியாகவே ஒன்று இருக்கும். ஏகப்பட்டது இருக்கும். ஏகப்பட்டது மேக்கப் கிட்டுன்னே தனியாக இருக்கும்.
இந்த ஐப்ரோக்கு ஒன்று இருக்கும், ஐலேஷ் ஒன்று இருக்கும், உதட்டுக்கு ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். அதுமாரி நிறைய எவ்வளோ தரும். இங்கே அப்புறம் இங்கே மட்டும் சின்னோண்டு ரோஸ் கலரில் தெரியறதுக்காக ரோஸ் கலர் பவுட்ரு, அது வேறு. இவ்வளவு அழகுகள் செய்து நமது உடலை நாம் அழகு செய்கின்றோம். அதுதான் உண்மையான அழகா? அன்பார்ந்தவர்களே, அந்த அழகு என்பது நமது ஒரு மயிரிழை அளவுதான். நமது ஒரே ஒரு முடி இருக்குது இல்லைங்களா, அந்த அளவு தான் நமது அழகு. அதற்காக தான் நாம் இவ்வளவு பாடுபடுகின்றோம், அதற்காக தான் நாம் இவ்வளவு மெனக்கட்டு கொண்டு இருக்கின்றோம். அந்த ஒரு முடி அளவு இருக்கின்ற சதையை நமது உடலில் இருந்து நீக்கிவிட்டு பாருங்கள். சும்மா அந்த முடி அளவு இருக்குது இல்லைங்களா, அந்த சதையை மட்டும் சும்மா அப்படி பீல் பண்ணிவிட்டு அந்த பிரிச்சுட்டு பாருங்கள் நம்மளுடைய அழகு எங்கே போகிறது என்று. அதற்காக தான் நான் பார்ந்தவர்களே நாம் அவ்வளவு மெனக்கட்டு கொண்டு இருக்கின்றோம், அவ்வளவு உழைத்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் கூறுவது வெளிப்புற அழகை அல்ல, மாறாக உள்புற அழகை பற்றி பேசுகின்றார். நமது உள்ள மாற்றத்தை பற்றி பேசுகின்றார். நாம் வெளிப்புறத்தில் மாற்றங்களை காணலாம். அழகான உடைகளை அணியலாம், பகட்டான நகைகளை அணியலாம், முகத்திற்கோ அல்லது முடிக்கோ நம்ம எண்ணற்ற செயல்களை செய்யலாம். ஆனால் அது நம்முடைய மாற்றத்தை குறித்து காட்டிவிடாது. நாம் இப்படிப்பட்டவர்கள் என்பதை அது நமக்கு நிரூபிக்காது. நமது உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது அதை பொறுத்து தான் கடவுள் அவர் முன்னிலையில் நமக்கு தீர்ப்பிடுவார். ஆனால் மனிதர்களாகிய நாம் என்ன செய்கின்றோம்? மனிதர்களுடைய மனதை பார்ப்பதே கிடையாது. நிறைய நகை அணிந்திருக்கின்றார்களா, பகட்டான உடை அணிந்திருக்கின்றார்களா, உடனடியாக அவர்களை ஓடி சென்று வரவேற்போம். இதே கொஞ்சம் அழுக்க ஆடையோடு ஒரு எளிமையான ஒரு ஏழை ஒருவர் வந்தார் என்றால் அவரை நாம் கிட்டை கூட நெருங்க விட மாட்டோம். நமது அருகில் கூட அவர்களை நிற்க விட மாட்டோம். அவர்களை ஓரமாக ஒதுக்கி விடுவோம். அதுதான் இன்றைய கால சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து மாற்றம் வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய உருமாற்றம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நான் உங்களை மட்டும் சொல்லவில்லை, எங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு குருவானவராக இருக்கட்டும், அருட்சகோதரிகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு கம்பெனிகளில் ஏதாவது ஒரு நிறுவனங்களில் பணி செய்பவர்களாக யாராக வேணாலும் இருக்கட்டும். ஒரு பகட்டானவர்கள் வருகிறார்கள் என்றால் உடனடியாக வாங்க சார், வாங்க உட்காருங்க, என்ன சார் வேணும், என்ன. முதலில் அவர்கள் வந்தவுடனே நாம் சொல்வது வாருங்கள் அமருங்கள் என்று அவர்களுக்கு அந்த மரியாதையை கொடுப்போம். இதே ஒரு அழுக்கு உடை அணிந்து கொண்டு தலையெல்லாம் கொஞ்சம் அழுக்காடு, பார்ப்பதற்கே கொஞ்சம் அழுக்காக இருப்பவர் நம்மிடம் வருகின்ற பொழுது அவர்களை பார்த்தோன்னே வெளியிலே நிற்க வைத்து என்ன வேணும், எதுவும் இல்லை, கிளம்பு, போ. அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை கூட கேட்காமல் அவர்களை நாம் என்ன செய்து விடுவோம்? உதாசீனப்படுத்தி விடுவோம். கடவுள் ஆனால் அப்படி பார்ப்பது அல்ல. அவர் உள்ளத்தை தான் பார்க்கிறார். உன்னுடைய வெளிப்புற நகைகளையோ ஆடையையோ அழகையோ பார்ப்பது அல்ல. உள்ள அளவில் நீ எப்படி தூய்மைப்பட்டவனாக, தூய்மையானவளாக இருக்கிறாய் என்பதை தான் கடவுள் ஒவ்வொரு நாளும் சோதித்து அறிகின்றார். நாம் உள்ள அளவில் நாம் தூய்மையானவர்களாக, நேர்மையானவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக இருந்தோம் என்றாலே போதும், கடவுளுடைய அருள் நம்மை முழுமையாக ஆட்கொண்டு விடும். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய உருமாற்றத்தின் போது அந்த வெளிப்பட்ட அந்த ஒளியானது அவருடைய தூய்மையை குறித்து காட்டுகின்றது. நாமும் தூய்மையானவர்கள் தான் அன்பார்ந்தவர்களே. நமது உள்ளத்திலும் அன்பு, இரக்கம், கனிவு, பரிவு எல்லாமே இருக்கிறது. இது எதுவுமே இல்லைன்னு யாராவது ஒருத்தங்க கை தூக்குவாம், ஃபாதர் இது என்கிட்ட இல்லவே இல்லை, அன்பு என்கிட்ட இல்லை, இரக்கம் என்கிட்ட இல்லை, பரிவு என்கிட்ட இல்லை, கருணை என்னிடம் இல்லை, எதுவுமே இல்லை என்றவர்கள் கை தூக்குங்க பார்ப்போம். எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. எதுவுமே நம்மிடம் இல்லாமல் இல்லை, எல்லாமே நம்மிடம் இருக்கிறது. ஆனால் எல்லாம் குறைந்த அளவில் இருக்கின்றது. அதை நாம் வளர்ப்பது கிடையாது, அதற்கு நாம் நீர் ஊற்றுவது கிடையாது, அதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவது கிடையாது. அதை நாம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளாக சுருக்கி விடுகின்றோம். என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய நண்பர்கள் என்று அதற்குள்ளாகவே சுருக்கிவிட்டு அந்த அன்பையும் இரக்கத்திற்கும் ஒரு வட்டத்தை போட்டு விடுகின்றோம். அதனால்தான் அது விரிவடையாமல் கடவுளுடைய அருளை பெறாமல் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்கள், நாம் அனைவருமே அன்பு நிறைந்தவர்கள் தான் அன்பார்ந்தவர்கள். யாருமே அன்பு இல்லாதவர்கள் கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே இரக்கம் இருக்குது. நீங்கள் இது ஏதாவது ஒரு அடிப்பட்டு இருக்கும்பொழுதோ, இப்போ கரண்ட் போன உடனே கூட நீங்கள் என்ன பண்ணீங்க, வச்சுச்சோ கரண்ட் போயிடுச்சு. உங்களை அறியாமலே ஒரு சிலருக்கு சலிப்பு ஏற்பட்டிருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு பரிதாபம் ஏற்பட்டிருக்கலாம். இது நற்செய்தியை கூட கரண்ட் இல்லாமல் வாசிக்கிறாங்களே, ஐயோ ஃபாதர் முன்னாடி கத்தி கத்தி பேசுகிறாரே, கரண்ட் வந்துடக்கூடாதா அப்படி என்று நமக்குள் ஒரு இரக்கம், அந்த இரக்கம் நமக்குள் இருக்கிறது.
அதை நாம் ஒவ்வொரு நாளும் வளர்த்தெடுக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அப்பொழுது நாமும் உருமாற்றம் பெற்றவர்களாக மாற முடியும். கடவுளுடைய பிள்ளைகளாக, கடவுளை சார்ந்தவர்களாக நம்மால் மாற முடியும். ஆனால் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இவ்வுலக இன்பங்களின் மீது, இவ்வுலக நாட்டங்களின் மீது அளவுக்கு அதிகமான அக்கறையும் பாசமும் கொண்டு அதை மட்டும் நாம் இறுக பற்றி கொண்டிருக்கின்றோம். மனிதர்களுடைய வெளிப்புற தோற்றத்தை நாம் இறுக பற்றி கொள்கின்றிருக்கிறோம். மனிதர்களை தயவு செய்து அவர்களுடைய உடைகளை பொறுத்தோ, அவர்கள் எவ்வாறு நகைகளை அணிந்திருக்கின்றார்களோ அதை பொறுத்து மட்டும் எடை போட்டு விடாதீர்கள். அவர்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை பொறுத்து மனிதர்களை எடை போடாதீர்கள். கடவுள் அப்படி பார்ப்பது அல்ல. இன்று நம் முன்னால் பெரிய பணக்காரர்களாக இருப்பவர்கள் கடவுள் முன்னிலையில் மிக கேவலமான ஒரு பூச்சியை போல இருப்பார்கள். மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு பூச்சி போல தான் கடவுள் முன்னாடி. அவங்களாம் அவர் கண்ணு முன்னாடி இருக்க முடியாது. ஆனால் நாம் இங்கே நினைச்சிட்டு இருப்போம், என்னிடம் இவ்வளவு பணம் இருக்கிறது, என்னிடம் இவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, என்னிடம் எல்லாம் இருக்கிறது. நீலாம் என்ன சும்மா ஜுஜிபி. ஆனால் கடவுள் சொல்லுவார், நீலாம் ஒன்றுமே இல்லை, நீ தான்டா ஜுஜிபி. ஒன்றுமே இல்லாத அவர்களை கடவுள் மேலே தூக்கி கொண்டு வந்து நிறுத்துவார். அவர்களை மேலே நிறுத்துவார். பைபிளில் அதற்கான எத்தனையோ ஆதாரங்கள் இருக்குது. ஏழை லாசர் பணக்காரன் வீட்டில் ஒரு நாயை விட கேவலமாக நடத்தப்பட்டவர். அவனிடம் எல்லாம் இருந்தது. கடைசியில் எங்கே இருந்தான்? நரகத்திற்கு சென்றான். ஒன்றுமே இல்லாத அந்த புண்கள் அவர் இந்த லாசனுடைய புண்களை நாய்கள் வந்து நக்கும். அப்படிப்பட்டவரை எங்கே கொண்டு போய் இறை தூதர்கள் சேர்த்தார்கள்? ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். கடவுள் முன்னிலையில் அவர்தான் விலையேற பெற்றவராக இருக்கின்றார். அந்த பணக்காரர் அல்ல. அன்பார்ந்தவர்களை, நமக்குள் இருக்கின்ற அந்த நல்ல தன்மைகளை, நல்ல பண்புகளை ஒவ்வொரு நாளும் வளர்த்தெடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த பண்புகளை நாம் ஒவ்வொரு நாளும் வளர்த்தெடுக்கின்ற பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாக, கடவுளின் சாயலாக நம்மால் மாறிவிட முடியும். நம் குடும்பத்தில் இருப்பவர்கள், நம்மை சார்ந்தவர்களிடம் மட்டும் அந்த அன்பு இரக்கத்தை காட்டாதீர்கள். நம்மை சுற்றி உள்ளவர்கள் யார் என்று அறியாதவர்களிடம் கூட அந்த அன்பை காட்ட முயற்சி செய்யுங்கள். அப்பொழுதுதான் அது வளரும். நீங்கள் பெருசாக போயிட்டு உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தெல்லாம் நான் கொடுத்துடுன்னு சொல்லலை. ஐயோ எனக்கு என்ன ஃபாதர் இருக்கிறது, நான் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டேனா, அப்படி நான் சொல்ல வரவில்லை. அன்பார்ந்தவர்களே, ஒரு அன்பான ஒரு சிரிப்பு, அன்பான ஒரு வார்த்தை, அவர்களை ஒரு மனிதராக மதிப்பது, முதலில் ஒரு மனிதராக அவர்களை மதிக்கலாமே. ஒரு துஷ்டனை அல்லது ஒரு பூச்சை பார்ப்பது போல் அவர்களை பார்க்காமல் ஒரு மனிதராக அவர்களிலும் கடவுள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் அல்லவா? அதற்கு நீங்கள் எந்த விலையும் கொடுக்க தேவையில்லையே. அவர்களை மரியாதையாக கூப்பிடுவது மூலம் உங்களுக்கு எதுவும் குறைந்து விட போவதில்லையே. உங்களுடைய செல்வம் விண்ணுலகில் ஏறிக்கொண்டல்லவா போகும். அவர்களை நாம் மதிக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற செயினை அறுத்து கொடுத்துருங்க, இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை அள்ளி கொடுத்துருங்க, இல்லையே. அது கடவுள் கேட்கலையே, அது சொல்லலையே. உங்களுக்குள் இருக்கின்ற அந்த அன்பு, இரக்கம், பரிவு, கருணையை பிறரிடம் காட்டுங்கள். அது வளர்ந்து கொண்டே போகும். குடும்பத்தில் உள்ளவர்கள், மாமியார் மருமகள், மாமனார் மருமகன், பிள்ளைகள், பெற்றோர், இப்படிப்பட்ட அனைவரிடமும் சிறு சிறு சண்டைகள், சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அன்பை வாரி கொடுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், கருணையோடு இருந்து பாருங்கள். சிறு சிறு தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு பாருங்கள். குடும்பம் எவ்வளவு அமைதியானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் அமைகிறது என்று. அன்பார்ந்தவர்களே, நான் சொல்கிறேன் என்று தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள். இன்று எத்தனையோ பேருக்கு நமக்கு ஒரு அமைதியான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். எனக்கு ஒரு மகிழ்ச்சியான, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், அந்த வாழ்க்கை எங்கேயுமே இல்லை அன்பார்ந்தவர்களே, நம்மிடம்தான் இருக்கின்றது. அதை நாம் பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது அது மீண்டும் நம்மிடம் வரும். இல்லை ஃபாதர், நான் நல்லா தான் செய்கிறேன், இருந்த பொழுதும் ஏகப்பட்ட குறைகள், ஏகப்பட்ட திட்டுகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், என்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை. மாமியார் சொல்கிறாங்க, இன்றைக்கி குழம்பு வச்சேன், குழம்புல கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு, அதுக்கு ஒரு திட்டு. நாளைக்கு உப்பு கம்மியாக போட்டேன், ஏன் உப்பு கம்மியாக போட்டேன். ஒரு நாள் காரம் கம்மி பண்ணாக்கா ஏன் காரமே இல்லாமல் வச்சுருக்கிறேன், புளிப்பு அதிகமாக. இது போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள். நாம் நிறைய நேரங்களில் நாம் பிறர் செய்வதை நாம் வாய் விட்டு பாராட்டவே மாட்டோம். அதுக்கு மட்டும் மனசு வரவே வராது. ஒவ்வொன்றிலும் ஒரு குறைகளை கண்டுபிடித்து மனிதர்களை குறை கூறி கொண்டிருப்போம். இது இல்லை அன்பார்ந்தவர்களே நமக்கான இயல்பு. இது இல்லை நம்முடைய இயல்பு. நாம் கடவுளின் பிள்ளைகள். கடவுளுக்குரிய இயல்பு நமக்கு இருக்க வேண்டும்.
நாம் எவ்வளவு குறைகள், எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு தீமை செய்திருந்த பொழுதிலும் கடவுள் நம்மை அன்போடு அரவணைத்துக் கொள்கின்றார், நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். அவருடைய ஆலயத்தில் நமக்கு இடம் கொடுக்கின்றார், அவருடைய இதயத்தில் நமக்கு என்று ஒரு இடத்தை வைத்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது நம்மோடு வாழ்கின்ற மனிதர்களிடம் காணப்படுகின்ற சிறு சிறு குறைகளை வைத்து அவர்களை பிரிப்பதோ அல்லது அவர்களிடம் வாதிடுவதோ சண்டையிடுவதோ அதனால் என்ன பயன் கிடைக்கப் போகின்றது? நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்கின்ற போது, கடவுளே நம்மை அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் ஏன் நம்மோடு இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இதுதான் உண்மையான உருமாற்றம். அந்த உருமாற்றத்தின் போது கடவுளின் பண்புகள் எப்படி வெளிப்பட்டனவோ அதே போல நம்முடைய உருமாற்றத்தின் போது நம்முடைய பண்புகள் முழுதுமாக வெளிப்படும் அன்பார்ந்தவர்களே. நாம் இவ்வுலகை சார்ந்தவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டு இவ்வுலக இன்பங்களின் மீதும் இவ்வுலக நாட்டங்களின் மீதும் நாம் அளவற்ற அக்கறையும் பாசமும் கொண்டிருந்தோம் என்றால் கண்டிப்பாக கடவுளை சார்ந்த மக்களாக நம்மால் மாற முடியாது, கடவுளின் பிள்ளைகளாக இருக்கவே முடியாது. அந்த ஏழை லாசரை போல ஆபிரகாமின் மடியில் நம்மால் இருக்க முடியாது. தீயோனின் பிள்ளைகளாக, சாத்தானின் பிள்ளைகளாக அவனுக்குரிய குணநலன்களோடு தான் நம்மில் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, முதல் நீங்கள் திருவெளிப்பாட்டில் வாசிச்சிங்கனாக்கா தெரியும், பெரிய அரக்க பாம்புக்கும் கடவுளுடைய தூதர்களுக்கும் சண்டை வந்தது. அவங்க கடலில் அந்த பாம்பை தான் பூமியில் அனுப்புனாங்க. இரண்டு உலகங்களுக்கு இடையில் இருந்து அந்த நல்லது கெட்டது என்று சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அப்புறம் ஒரே உலகத்திற்குள் வந்தார்கள், ஒரே குடும்பத்திற்குள் வந்தார்கள். இப்பொழுது ஒரே மனிதனுக்குள் வந்து விட்டார்கள். நல்லதும் கெட்டதும் ஒரே மனிதனுக்குள் இருக்கின்றது, ஒரே மனிதனுக்குள் இருக்கின்றது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்கிறது. அதில் நாம் எதை அதிகமாக நீரூற்றி வளர்க்கின்றோம் அதில் தான் அடங்கியிருக்கின்றது. நல்லதுக்கு நாம் அதிகமாக தீனி போட்டோம் என்றால் நல்லது வளரும், தீமைக்கு நாம் அதிகமாக தீனி போட்டோம்னா தீமை வளரும், அவ்வளவுதான். நம்மில் இரண்டுமே அடங்கியிருக்கிறது அன்பார்ந்தவர்களே. கடவுளுடைய உருமாற்றம் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் அதுதான். உன்னுள் இருக்கின்ற என் இறை இயல்புகளை வளர்த்திடு, உன்னுள் இருக்கின்ற என்னுடைய இறை பண்புகளை வளர்த்திடு, அந்த மாற்றத்தை கொண்டு வா. உன்னுடைய உடலும் ஒரு நாள் ஒளிரும், நம்முடைய உடலும் ஒளி பெற்றவர்களாக கடவுளின் முன்னிலையில் நிற்போம் என்பதை தான் ஆண்டவருடைய உருமாற்றம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நாம் வெளிப்புற அழகுக்கோ வெளிப்புற பகட்டிற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா அல்லது உள்ள மாற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியில் தொடர்ந்து அதற்கான வரம் வேண்டி ஜெபிப்போம். கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகின்றார், ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கின்றார், ஒவ்வொரு நாளும் நம் மீது இரக்கம் காட்டி பரிவு காட்டி புது புது நாளை நமக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது நம்மோடு வாழ்கின்ற மனிதர்களிடம் நாம் இரக்கம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, பரிவுள்ளவர்களாக, கருணை உள்ளவர்களாக இருக்க ஏன் தயக்கம் காட்ட வேண்டும்? அந்த பண்புகளுக்கு நீர் ஊற்றி வளர்த்தெடுப்போம். நாமும் கடவுளின் பிள்ளைகளாக உருமாற்றம் பெற்றவர்களாக மாற முடியும். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது அளவற்ற அன்பும் இரக்கமும் கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் கேட்காமலே நமக்கு தேவையான அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கின்றார். இருந்த பொழுதிலும் நம்முடைய உள்ளத்தின் வேண்டுதல்களை மன்றாட்டுகளாக ஆண்டவர் திருமுன் எடுத்துரைத்து அதை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு இந்த மன்றாட்டுகளை ஜெபிப்போம். ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் என்று மொழிந்த எம் இறைவா, திரு அவையின் நல்மேய்ப்பர்கள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் இறைவார்த்தையின் ஒளியில் தன்னை புதுப்பித்து கொள்ள திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரும் உம்மை பின்பற்ற உலக பற்றுகளை துறந்தவர்களாக வாழ தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காலங்களை கடந்த எம் இறைவா, எம் நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர் இளம்பெண்கள் தங்கள் இளமை காலங்களில் தூய ஆவியாரின் துணையை நாடி ஞானத்தை பெற்று தங்கள் சொல்லாலும் செயலாலும் விசுவாச வாழ்வில் சாட்சிகளாக திகழ தேவையான அருள் வரங்களை தர வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்புடன் வழிநடத்தும் இறைவா, எமது நாட்டை ஆளும் தலைவர்கள், அரசு ஊழியர்கள் அனைவரும் தன்னலம் மறந்து நாட்டு மக்களின் நலம் பேணும் தியாக உள்ளம் கொண்டவர்களாய் மக்களின் வளர்ச்சிக்கான பணிகளில் ஈடுபாட்டுடன் உழைத்திட அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை அருள்பவரே இறைவா, எங்கள் குடும்பங்களை உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எமது குடும்பங்களில் புரிதல், விட்டு கொடுத்தல், பகிர்ந்தளித்தலில் நாங்கள் வளரவும், மன்னிப்பு, சகிப்புத்தன்மை போன்ற புண்ணியங்களால் எங்கள் குடும்பங்களில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எம் குடும்ப உறுப்பினர்களிடையே வளர்க்கவும் அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, வயநாட்டிலே வெள்ளப்பெருக்கினாலும் நிலச்சரிவினாலும் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மையை போற்றிக்காகவும், தாய் தந்தையரை, பிள்ளைகளை, உற்றார் உறவினர்களை, நண்பர்களை இழந்து தவிக்கின்ற குடும்பங்களுக்காகவும், வீடுகளையும் அவர்களுடைய நிலம்புலன்களையும் வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிக்கின்ற மக்களுக்காகவும் அவருடைய நல்வாழ்விற்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவரே, மக்கள் முழு இதயத்தோடு மனம் திரும்பி உம்மிடம் வர செய்தருளும். அவர்கள் துணிவுடன் மன்றாடி கேட்பதையெல்லாம் உமது இரக்கத்தால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பெனும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தே என்றும் என்றும் முந்தன் உகந்த காணிக்கையா காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அனைத்து நலன்களுக்காகவும் ஆண்டவரே, உம் திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொளியால் பாவ சுமைகளில் இருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொளியால் துலங்க செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவையை பற்றிய இடரலை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடும் சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது மது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இன்று நாங்கள் வணக்கம் செலுத்துகின்ற புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவையில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். இறை
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். நான் ஒரு வார்த்தை மலையரிடம் என நான் மாறுகிறேன். கிறிஸ்துவின் திருடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. நீராக நான் வாழணும், நிஜமாக நான் வாழணும், எனக்காக பலியானதா, உனக்காக நான் வாழணும், எனக்காக பலியானதா, உனக்காக நான் வாழணும். உயிரே வா, உறவே வா, வழியே வா, ஒளியே நீ வா. உயிரே வா, உறவே வா, வழியே வா, ஒளியே நீ வா. நீயாக நான் மாறணும், நிஜமாக நான் வாழணும்.
அன்புக்குரியவர்களே, இந்த மாத இறுதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து 28ஆம் தேதி நினைக்கிறேன், 28, 21 சம்திங், இந்த மாத இறுதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை திருப்பலி முடிந்தவுடன் அரை மணி நேரங்கள் குணமளிக்கும் வழிபாடு நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல் செவ்வாய்க்கிழமை, அடுத்தது வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் திருப்பலி முடிந்த பிற்பாடு அரை மணி நேரங்கள் குணமளிக்கும் வழிபாடு நடைபெறும். அதற்கான அறிவிப்பு பலைகள் விரைவிலே நமது ஆலயத்தின் வெளிப்புறம் வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை பார்த்து இறைமக்கள் அனைவரும் அதில் பங்கு கொண்டு கடவுளின் ஆசிரையும் அந்தோனியாரின் வழியாக அவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். புனித அந்தோனியார் மன்றாட்டு மாலை. புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி என் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காக வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லீலியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உன் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்பத் துயரங்களில் நின்றும் எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தருளும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, இயேசுவை நிறையன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிகாரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, காணாமற் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோனியாரே, எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்கள் உடலை ஒருத்து எளியோராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, நற்செய்தியை போதித்த மெய்மறையின் வல்லனரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் பாவத்தினாலும் பேயினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவர் அரசு உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரைவும் திருமகனின் பேரொளியை அவரது மாட்சிக்கு உரிய தோற்ற மாற்றத்தால் வெளிப்படுத்த திருவுளமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
மனதில் மாற்றம் பெற்றவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புதுமை செய்யும் வல்லவரை எங்கள் ஊரின் காவலரை புனித அந்தோணியாரே. பதுவை தந்த நாயகரை புதுமை செய்யும் வல்லவரை எங்கள் ஊரின் காவலரை புனித அந்தோணியாரே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.